இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு சில காரியங்களை வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து சுருக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே ஒரு சில காரியங்களை நாம் ஆண்டோடைய சமூகத்திலே நாம் தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் எல்லோரும் உற்சாகத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் வெளிப்போடு நாம் இருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்போம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வருகிற பொழுது நாம் கவனமாக இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் என்ன தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்ப்போம் என்றால், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு வரும் மீட்பு, இரத்தத்தினால் வருகிற மீட்பு, அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை என்று சொல்லும்போது அவருடைய இரக்கம் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் கிருபையினாலே நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுக்குலத்தின் மேல் தேவன் அன்பு வைத்து மனுக்குலத்தை இந்த பூமியிலே அவர் உருவாக்கி, அவரை தேவனாகிய கர்த்தர் இந்த மனுக்குலத்தை பூமியில் எப்படி உருவாக்கினார், பரிசுத்தமான சந்ததியை பெறும்படிக்கு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில எப்படி உருவாக்குகிறார், அவனை தேவனாகிய கர்த்தரோடு கூட இருந்து அவன் உலாவும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமானால், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒருவர் நாம் வாசிப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? போதும் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அப்போ ஆதாமை தேவனாகிய கர்த்தர் எதற்காக இந்த பூமியிலே உண்டாக்கினார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் ஆவி பூரணமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் லட்சக்கணக்கான மனிதர்களை தேவன் ஒரே நேரத்தில் தன்னுடைய ஒரே அந்த ஆவியினாலே அவர் தோன்ற பண்ணி இருக்கலாம். அப்படி அவர் செய்யவில்லை. ஏனென்றால் எல்லா மனுக்குலமும் ஒரு மிருகத்தை போல அவர்கள் அப்படியாக இருப்பார்கள். அப்படியல்ல, ஆண்டவருடைய விருப்பம் ஒரு மனிதனை உருவாக்கி அவனிடத்தில் தேவனுடைய கற்பனைகளை வைத்து அவன் கீழ்ப்படிந்து அதன் மூலமாய் தேவ பக்தி உள்ள சந்ததிகள் இந்த பூமியிலே பெருகுகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவளோடு சேர்ந்து உலாவும்படி ஆண்டவர் இங்கே ஆதாமை படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அப்படியாக சொல்லப்படுகிறது, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிற போது அது ஒரு நிறைவை குறிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் கிருபை அவருடைய இரக்கம். ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு அளவு என்று நம்ம அங்கே சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த அளவில்லாத ஐஸ்வர்யம் என்று எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதினோம் இந்த 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, போதும் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். அப்போ அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மையில் வைத்திருக்கிற அந்த கிருபை, அந்த ஐஸ்வர்யம், அதற்கு ஒரு அளவை அங்கே சொல்ல முடியாததா இருக்கிறது. அந்த அளவிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசித்ததினாலே அவர் நம் பாவியாக இருந்த மனிதர்களாகிய நம்மை அவர் தேடி வந்து இந்த மகா பெரிதான இந்த மீட்பை அவருடைய இரத்தத்தினால் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி இந்த விலையேறப்பெற்ற மீட்பை அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மேல் வைத்த அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த ஐஸ்வர்யம், அந்த அளவில்லாத ஐஸ்வர்யம், தேவனிடத்தில் அந்த கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவர் எப்படி நம்மை மீட்டுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது எபிரியருக்கு எழுதின 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை, அந்த வசனத்தை நன்றாக நாம் கவனித்துக் கொள்வோம். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து
நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தின் காலங்களிலே ஒரு மனிதனுக்கு மீட்பு வர வேண்டும் என்று சொன்னால் மிருகங்கள், பறவைகள், அப்படியான அந்த மிருகங்களுடைய இரத்தத்தை அடித்து அப்படியாக மனிதனுக்காக ஆசாரியன் என்ன செய்வான் என்று சொன்னால் ஜனங்களுடைய பாவத்திற்காக அவன் நிவர்த்தி செய்கிறது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியல்ல, ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினாலே ஒரு மனிதனுடைய பாவம் பூரணமாய் நீங்காதது இருக்கிறதுனாலே அவரே தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய சொந்த குமாரனுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடின் காலத்திலே நாம் பார்ப்போமேயானால் அப்படியே நம் யாத்ராகமத்தின் புஸ்தகம், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். லேவியர் ஆகமம் 16வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் போது அந்த 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி அவன் பிரவேசிக்க கடவன். அங்கே நம்ம அந்த எபிரேயர் 9:12 என்ன வாசித்தோம்? தேவனாகிய கர்த்தர் நமக்காக பிரதான ஆசாரியனை போல அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக பிரவேசித்து இந்த பாவத்தினுடைய நமக்கு இந்த நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதே போல ஒரு ஆசாரியன் அவன் என்ன செய்கிறானாம், அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் இங்கே ஒரு பலியை செலுத்துகிறேன் நாம் பார்க்கிறோம். 11வது வசனத்திலே, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்திற்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் செலுத்தினான் என்று அங்கே பார்க்கிறோம். பாவ நிவர்த்தி அவன் எப்படி செய்தானாம்? பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 17வது வசனத்திலே, பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ நிவர்த்தி அவன் செய்கிற பொழுது எப்படி செய்தானாம்? அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே பிரவேசித்து, பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ஆசாரியன் பிரவேசித்து அந்த ஜனங்களுடைய பாவத்திற்காக அங்கே அவன் பலி செலுத்துகிறதை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடு நமக்கு நிஜமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாடு வேறு என்றால் நமக்கு புதிய ஏற்பாடு கனி கொடுக்கிறதா இருக்கிறது. மரத்தினுடைய வேறு பழைய ஏற்பாடு என்று நாம் வைத்துக் கொள்வோமே, ஆனால் அந்த கனி கொடுக்கிற அனுபவம் நாம் புதிய ஏற்பாடலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பழைய ஏற்பாடு இல்லாதபடிக்கு நம்ம புதிய நிருபங்கள் இல்லை. இந்த பழைய நிருபத்தில் அதுதான் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு அங்கே நிழலாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே இந்த புதிய நிருபம் நமக்கு ஒரு பொருள் அல்லது அது நிஜமாகவே இருக்கிறது. இங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்திற்காக அவன் பிரவேசித்து இந்த நித்திய அந்த மீட்பை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த பழைய ஏற்பாடு, அதாவது அந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய அந்த புதிய நியமத்தின்படி இது சாபம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அப்போ அந்த சாபம் நிறைந்த அந்த நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிற மனிதர்கள், அந்த பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய பாவத்திற்காக ஒரு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ஆட்டுக்கடாவின் இரத்தத்தினாலே அவன் மீட்பை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். அப்படியே நாம் அந்த லேவியருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்திலே அந்த 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் என்ன செய்வான்? அந்த ஜனங்களுடைய அந்த பாவ நிவர்த்திக்காக அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்த பிறகு அவன் என்ன செய்வான்? ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து அவன் என்ன செய்வான்? அதில் தலையிலே அவன் அந்த எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் அவன் தன்னுடைய தலையிலே கை வைத்து அந்த சகல கோத்திர ஜனங்களுடைய பாவத்தையும் அவன் அந்த ஆட்டுக்கடாவின் தலையின் மேல் அவன் சுமத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகள் வெள்ளாட்டுக்கடாவுடைய தலையின் மேல் சுமத்தி அந்த ஆட்டுக்கடாவை ஆள்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடுவான். அடுத்த வசனம், அந்த வெள்ளாட்டுக்கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்கடாவுடைய தலையின் மேலே எல்லா மனிதருடைய பாவங்களையும் அந்த ஆசாரியன் என்ன செய்வானாம்? ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி உண்டாகும்படி எல்லா மனிதனுடைய பாவத்தையும் அந்த ஆட்டுக்கடாவின் மேல் சுமத்தி அவன் அந்த நகர வாசல், அந்த நகரத்திற்கு புறம்பே அந்த ஆடை விடுவார்கள். அப்படி எல்லா மனிதருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு அந்த ஆட்டுக்கடாவானது அப்படியே புறப்பட்டு சொல்லும்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே இந்த புதிய ஏற்பாடிலே ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுடைய பாவத்தை யோவான் சொல்லும்போது, இதோ எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லோருடைய பாவங்களுக்காகவும் எல்லோருடைய அக்கிரமங்களுக்காகவும் அவரை மீட்டுக்கொள்ளும்படி நமக்காக வந்த மெய்யான தேவன் அவராக இருக்கிறார். இங்கே பழைய ஏற்பாடிலே நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஆசாரியன் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அவன் நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறான். அந்த நியாயப்பிரமாணம் அது சாபத்திற்கு உரியது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால் நமக்கு அது நிச்சயமாகவே விளம்பிக் கொள்ள முடியும். அப்படி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அங்கே தாவீதை குறித்து ஒரு காரியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ தாவீது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தாவீது தன்னுடைய காலத்திலே அவன் தேவனுக்கு பிரியமாய் ஊழியத்தை செய்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஊழியத்தை செய்த நாட்களிலே ஆண்டவர் அங்கே சொல்லப்படுகிறது, அவன் ஊழியத்தை செய்த நாட்களிலே அவன் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து அவன் மரித்து தன்னுடைய பிதாவினிடத்தில் சேர்க்கப்பட்டு அவன் அழிவை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் மீட்கப்பட்ட அதுக்கு கீழே உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் மீட்கப்பட்ட ஜனமோ அழிவை காணாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் அப்படி என்றால் மனிதனுடைய பாவத்திற்கான பலி அங்கே செலுத்தப்படுகிறது. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் அவன் பாவ நிவர்த்தி செய்கிறான். ஆனாலும் கூட அந்த காரியத்தினுடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாவரும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார்கள். அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். ஆனாலும் அவர்கள் அழிவை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த சாபத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அதற்கான காரியங்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த நம்ம அல்லேலூயா அல்லேலூயா கலாத்தியர் 3:13 நாம் வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த வசனத்தை, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படியானால் நியாயப்பிரமாணம் அது ஒரு சாபம். நியாயப்பிரமாணத்திலே அதாவது மனிதன் பாவம் செய்து என்னதான் மனிதனுடைய பாவத்திற்கான பலி அங்கே செலுத்தப்பட்டாலும் ஒரு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆட்டுக்கடாவுடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு இல்லை. ஒருவேளை தற்காலத்தில் இந்த மனிதர்களுடைய மீட்பு அந்த ஆசாரியனால் ஆட்டுக்கடாவுகள் மூலமாக அவர்கள் மீட்பை பெற்றுக்கொண்டாலும் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையிலே அந்த பாவம் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த நாளிலே நாம் தாவீது குறித்து சொல்லப்பட்டது போல, நான் பாவத்திலே கற்பம் தரித்தேன் என்று சொல்லப்பட்டது போல, எல்லா மனுக்குலமும் பாவம் செய்து அவர்கள் ஒரு மிருகத்தை போல தேவனுடைய கற்பனைகளுக்கு விலகி தேவனை விட்டு தூரம் போய் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் விட்டு விலகி ஆண்டவர் சொல்லுகிறார், மனுக்குலத்தினுடைய பாவத்தின் மிகுதி, அந்த பாவத்தின் சத்தம் அவருடைய செவிகளில் எட்டினதினாலே எல்லா மனுக்குலத்தையும் தேவன் ஒன்றோடு அடித்து கொள்ளும்படி அவர் அந்த முடிவெடுத்து அந்த ஜனங்களை அழித்து மறுபடியும் நோவான் மூலமாக அடுத்த ஜனங்கள் உருவாக்கப்பட்டு அப்படியாக இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பாவத்திற்கான ஒரு நிரந்தரமான ஒரு பலி, அந்த பாவத்திற்கான ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாததினாலே தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக எப்படி ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து ஒரு ஆட்டுக்கடாவின் இரத்தத்தினாலே அவன் பலி செலுத்தினாலும் அந்த பலி ஒருவேளை தற்காலத்திலே அந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு மீட்பாக இருந்தாலும் ஒரு நித்திய மீட்பு இல்லாததினாலே அவர்கள் அழிவை கண்டார்கள். வேதம் சொல்லுகிறது அது ஒரு சாபம். அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட அல்லது அந்த மோசேயினுடைய காலங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் அது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்திற்கு நீங்களாகத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அந்த சாபத்தை நீக்கும்படி அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார் என்று அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:36 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் அந்த வசனத்தை வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 36வது வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு
போதும், அவன் அழிவை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஆண்டோடைய சித்தத்தின்படி அந்த ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி கொடுக்கப்பட்ட பிரமாணம், அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய அந்த முடிவு, அவருடைய முடிவு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழிவை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே உள்ள வசனத்தை கூட வாசிப்போம். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அறிவை காணவில்லை. அப்போ எல்லா மனிதர்களும் அழிந்து அந்த பாவத்தின் அகோரம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முற்றி போனதினாலே இதற்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் மீட்டுக்கொள்ளும்படி, நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக அவர் இந்த பூமிக்கு அவர் வந்ததை நாம் பார்க்கிறோம். எல்லா மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் ஒருவரே அடிக்கப்பட்டார். எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக அவரே வந்து இரத்தம் சிந்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். குற்றமற்ற மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அவர் குற்றமற்றவர், அவர் குற்றமில்லாதவர், அவர்களே பாவம் இல்லை. அந்த அவருடைய கிருபை, அவர் நம்மேல் வைத்த அந்த கிருபையினாலே நம்ம எல்லோருடைய பாவங்களையும் அவர் தன்மேல் சுமந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் அவரை விட்டு தன்னுடைய முகத்தை அவர் மறைக்கிறார். ஏனென்றால் அவர் பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இங்கே தேவனாகிய கர்த்தர் எப்படி மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஆசாரியன் பலி செலுத்தினாலும் அவர்களுக்கு அந்த பாவ நிவர்த்தி இல்லாததினாலே, அதாவது இரத்தம் சிந்துதல், மனிதனுடைய இரத்தம் சிந்துதல், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அல்லாதபடிக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காது. அதனாலே தான் அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து அந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்காக சாபமாகி, அவர் நமக்காக சாபமானாராம். நம்முடைய பாவத்தை பொறுக்கும்படி அவர் நமக்காக சாபமானார். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்கி நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி, நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படி, நம்மை ஒரு மனிதனாக மாற்றும்படி, இந்த பாவமும் அக்கிரமும் நிறைந்த பூமியிலே நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படி. ஏனென்றால் பாவத்திலே வாழுகிற ஒரு மனிதன் தேவனிடத்திலே அவன் பிரவேசிக்க முடியாது. நாம் வாசிக்க வேண்டாம், அந்த 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதாம். எந்த ஒரு மனுஷன், ஏனென்று எல்லா மனிதனும் பாவம் செய்து, எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மையில் வைத்த அந்த நிலையான கிருபை, அந்த பூரணமான கிருபை, அந்த ஐஸ்வர்யம், என்ன ஐஸ்வர்யம்? அது மாறாதது, அது நிலையானது, அது விலையேறப்பெற்றது, அது அளவில்லாத அந்த ஐஸ்வர்யமான கிருபையினாலே அவர் நம்மேல், மனுக்குலத்தின் மேல் அவர் அன்பு கூர்ந்ததினால் அவர் தம்மை தாமை வெறுத்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரை போல் அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த நித்திய மீட்பை அவர் நமக்கு உண்டு பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோமே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எபேசியர் 1:23 வாசிக்க வேண்டாம், கவனித்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற காரியங்களை கவனமாக நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே நாம் அந்த வேதத்தின்படி நடப்பதற்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கும். என்ன வாக்குத்தத்தம்? நாம் மீட்கப்படும்படி, நாம் அவரோடு சேர்த்து கொள்ளும்படியான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். நாம் கஷ்டப்படவில்லை, நாம் துக்கப்படவில்லை, நாம் வேதனைப்படவில்லை. நாம் சுகமாக இந்த பூமியிலே நாம் தாயின் கருவிலே உருவாகி நாம் வளர்ந்து வந்தோம், வாலிபனானோம், நன்மை தீமைத்தக்க அறியத்தக்க அந்த பிராயத்தை நாம் அடைந்து கொண்டோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் அல்லவா, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்டோம் அல்லவா, தேவனுடைய மனிதர்கள் மூலமாக இவரே ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அந்த மகிமையான ரட்சிப்பை நாம் கேட்டோம் அல்லவா. ரட்சிப்பை
பெற்றுக்கொண்டோம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நமக்காக எப்படி அந்த ஆசாரியன் தேவனுடைய ஜனங்களுக்காக அவன் பாவ நிவர்த்தி செய்தானோ அதை பார்க்கலும் விலையேறப்பட்ட இரத்தம் இயேசு கிறிஸ்துவ நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களுக்காக, பிறக்க போகிற எல்லோருடைய பாவங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி இந்த நித்தியமான மீட்பை அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அல்லவா? நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோமா? நாம் அற்பமான காரியங்களுக்காக, சிறிய சிறிய காரியங்களுக்காக நாம் தேவனை இன்றும் அந்த யூதாசை போல நாம் தேவனை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடக்கையிலே, நாம் இருக்கிற இல்லத்திலே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நாம் மற்றவர்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகள், நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகள், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்மை பார்க்கிற பொழுது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் நம்மை சுற்றிருக்கிற அந்த சுற்றுவட்டார நம்மை அவ்வளவு கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் வேதத்தை சுமர்ந்து கொண்டு இந்த தேசத்திலே நாம் உலாவி வருகிறோம். அப்படியானால் மற்ற ஜனங்களை பார்க்கிற பொழுது அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவர்கள் பார்க்கிற பொழுது நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய உடைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? அப்படியானால் அந்த சுத்திகரித்த மனிதனிடத்தில் எந்த விதமான ஒரு கரை இருக்கக்கூடாது அல்லவா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒரு மனிதனிடத்திலே நாம் அப்படியாய் நாம் அப்படி உந்தி விடுகிறதல்ல. இந்த தள்ளி பழுக்கிறது ஒன்றுமே பழமாகாது என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த ஞானத்தினாலே அந்த மனிதன் நிறைக்கப்படுவான். அவனுடைய இருதயம் ஞானத்தினாலே நிறைக்கப்பட வேண்டும். இந்த பூமியிலே, இந்த பாவம் அக்கிரமம் நிறைந்த பூமியிலே தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி களைகளுக்குள்ளே கோதுமை மணிகள் இருக்கிறதோ அதுதான் கனி கொடுக்க முடியும். தனியாக ஒரு மனிதனால் அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் மத்தியிலே தான் நாம் வாழ வேண்டும். அவர்கள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, நாம் கரைதிரையற்ற சுத்தமுள்ளவர்களாய் தேவனுக்கு ஏற்ற மனவாட்டிகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, இந்த வாலிப நாட்களாக இருக்கட்டும் அல்லது நாம் வயது முதிர்ந்த நாட்களாக இருக்கட்டும், எப்படி ஆகலும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஏனென்றால் இந்த நாவு பொல்லாத அதிகாரம் நிறைந்தது. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலே இந்த நாவு என்று சொல்லப்படுகிற பொழுது அது ஒரு கொடிய விஷம் நிறைந்த ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு ஆண்டவர் இந்த நித்திய மீட்பை நமக்காக அவர் உண்டு பண்ணினார். எப்படி அந்த ஒரு ஆட்டுக்கடா அந்த நகர வாசலுக்கு புறம்பே அந்த ஆட்கள் இல்லாத பாலைவனம் என்று நம்ம வைத்துக் கொள்ளுவோம். அந்த இடத்துல எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு அது சொல்லுமோ, அப்படி போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து அவர் இரத்தம் சிந்தி நமக்காய் அவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எபிரியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமே. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சொந்த இரத்தத்தினால், அப்படித்தானே எபிரேயர் 9:12 நாம் வாசித்தோம். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, ஆட்டுக்கடாக்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, அந்த புறா குஞ்சுகளுடைய இரத்தத்தினாலே, ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினாலே அல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, அவருடைய சொந்த இரத்தத்தை ஒரு கடமாங்கி ஒரு காரியத்தை செய்கிறதாக அல்ல. அந்த இயேசு கிறிஸ்து அதாவது அந்த மிருகத்தினுடைய பலியினாலே ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்ய முடியாததினாலே அவருடைய சொந்த இரத்தத்தினால, அல்லேலூயா, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போர்ச்சேவன் ஈட்டி எடுத்து அவரை குத்துகிற பொழுது அங்கே இரத்தம் இல்லாததினாலே
தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லை. அந்த ஏசாய் 53 நாம் வாசிக்கிற பொழுது, அவரை பார்க்கிற பொழுது நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த கைவர்களினாலே அடிக்கப்பட்டு தெரு தெருவாய் அவரை இழுத்து அந்த முள்ளுகளினாலே அடித்து அவருடைய சகல சொட்டு ரத்தமும் அந்த எல்லா புறப்பட்டு சென்ற அந்த தேசத்தின் வழியாய் அவர் எங்கெல்லாம் அவரை கொண்டு போனார்களோ அந்த இடங்கள் எல்லாம் இரத்தத்தினாலே நிரம்பப்பட்டது. அந்த கொல்கொதா மலையிலே அவரை அடிக்கப்பட்ட இடத்திலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாம் வீடுகளிலே இருக்கிற நேரங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய போகிற வருகிற வழிகள், நாம் செயல்படுகிற இடங்கள், ஏனென்றால் எல்லா மனிதர்கள் நம்மை பார்க்கிற பொழுது மற்ற மனிதர்களைப் போலத்தான் நம்மை காணப்படும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே நம் மற்றவர்களை தேற்றக்கூடியதான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதன் நம்மிடத்தில் பேச்சு கொடுப்பானால், அல்லது தனிமையாக நிற்கிற இடத்திலே நாம் ஒரு மனிதனிடத்தில் பேச்சு கொடுப்போமே ஆனால், நாம் முழுவதுமாக அந்த மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே நாம் புரிந்து கொள்ள முடியும். அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான், அவன் எந்த நிலைமையில் இப்பொழுது இருக்கிறான் என்பதை அறிந்து தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆவியை பெற்ற நாம், இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மனிதனிடத்திலே நைசாக நாம் பேசி கொடுத்து அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த இயேசுவின் அன்பை எப்படியாகலும் அந்த மனிதத்திலே நாம் சொல்ல பிரயாசப்பட வேண்டும். அல்ல நாம் மற்றவர்களைப் போல அவர்களைப் போல நாம் ஜாலியாக அவர்கள் பேசுகிற பிரகாரம் உலக பிரகாரமாக அவர்களோடு சேர்ந்து நாம் வார்த்தைகளை எப்படியாக நாம் பேசக்கூடாது. நம்மிடத்திலே ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். அதற்காக நாம் அந்த ரொம்ப ஓவர் பரிசுத்தவனை போல அந்த நடிக்கிறதாக அல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு வித்தியாசமான அனுபவம். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பான், ஆனால் அந்த மனிதனுடைய இருதயம் அது தேவனை சார்ந்திருக்கிறதுனாலே, அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் அந்த தேவ சாயல் அவனோடு இருக்கிறதுனாலே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் காணப்படும். மற்ற மனிதர்கள் நம்மை பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசத்தை அவர்கள் கண்டு கொள்ளுவார்கள். இதே போலத்தான் ஒரு நாளிலே அந்த தக்கலை பகுதியிலே அந்த கோர்ட் வாசலிலே ஒரு கேஸுக்காக நாங்கள் போயிருக்கிற பொழுது, அந்த எங்களுக்கு சம்பந்தமான அந்த மனிதர்களும் அந்த கேஸை விசாரித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வக்கீலானவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், நீங்கள் பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போகிறவர்களா என்று சொல்லி கேட்டார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல என்னுடைய பேச்சு, அந்த செயல்பாடுகள் எல்லாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக நான் அவரிடத்தில் பரிமாறின அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஆவிக்குரிய ஒரு காரியமாக நான் என்னை பெருமையாக சொல்லுகிறதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிலே ஒரு மாற்றத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த உலக பிரகாரமான மக்கள் வாழுகிறது போல நாமும் ஒரு தேசாந்திரியை போல நாம் அப்படியே வாழக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனாலே அந்த நித்தியமான அந்த சந்தோஷம், அந்த மீட்பு அந்த நமக்கு அவர் தேவன் தந்ததினாலே நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமாக, ஏனென்றால் நம்ம மற்றவர்களிடத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட இருக்கும்படி நம்முடைய ஒரு வித்தியாசத்தை காணும்படி மற்ற ஜனங்களிடத்திலிருந்து அவர் நம்மை பிரித்து கொண்டாராம். பாருங்கள், அப்போது அந்த பிரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த இருக்கிற அந்த ஆசீர்வாதம், தேவனாகிய கர்த்தர் அந்த மீட்கப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிலே எவ்வளவு அன்பான ஆசீர்வாதங்களை, எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார்கள் அல்லவா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 35வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த வசனத்தை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இப்படி மீட்கப்பட்டவர்கள் அவருடைய அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் அல்லவா. இந்த பாவமான உலகத்தில், இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை அவர் என்ன செய்தாரா, நம்மை கிரயத்திற்கு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் அதிபதி நம்மை அடிமையாக்கி வைத்திருந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தி அவனுடைய பிடியிலிருந்து நம்மை அப்படியே அவர் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். நம்மை அவர் விலக்கி வாங்கியிருக்கிறார். அப்படி ஒரு பெரிதான மீட்பு நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறதா. அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், திரும்ப அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி
ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, கவனித்துக் கொள்ளுங்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சீயோனிலே வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த நோவாவுடைய காலத்திலே பாருங்கள், அந்த நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணி எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொள்ளும்படி அவன் 300 ஆண்டுகள் தேவனுடைய சமூகத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தான். ஆனால் அவனும் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமக்கள் தவிர எல்லோருமாக சேர்ந்து ஒரு 8 பேர்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம், அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அந்த பெருவெள்ளம் வந்து அந்த பேழை அப்படியாக தேவனுடைய சுத்தத்தின்படி அது கிளம்பி எங்கே சென்று தங்கினதாம், ஆராரத் என்கிற ஒரு பெரிய மலையின் மேலே அது போய் தங்கினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நம் கிருபையினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு நாம் இயேசு என்கிற ஒரு பேழைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவாகிய அந்த பேழைக்குள்ளே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இந்த பேழை எங்கே சென்று செல்லும் என்று சொன்னால், அது சீயோன் மலையிலே சென்று தங்கும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்றைக்கு ஆதாமுடைய அந்த நோவாவுடைய பேழை எங்கே சென்றதாம், அது ஆராரத் என்கிற ஒரு மலையின் மேல் தங்கினதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஏறி இருக்கிற இந்த பேழை அது எப்படி, அது சீயோன் மலையிலே போய் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சீயோன் மலையை குறித்து நாம் ஒரு வார்த்தை பார்ப்போமே. ஆனால் அப்படியே சங்கீதம் 48:2 கூட நாம் வாசிப்போமே. சங்கீதம் 48, சங்கீதன புஸ்தகம் 48வது அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதுவே, ஆமென், அல்லேலூயா, அது மகாராஜாவின் மகரம். அந்த சீயோன், நாம் இன்றைக்கு ஏறி இருக்கிற பேழை வந்து சீயோன் மலையிலே அது தங்கும். அது எந்த இடம் என்று சொன்னால், அதுதான் மகாராஜாவின் நகரம். அந்த நகரத்திலே தான் நாம் களி கூற போகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே தான், அந்த சீயோனில் தான் அவரோடு கூட நாம் உலாவோம் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, ஒரு நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு யானோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த இம்மைக்கான காரியங்களை, அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அவர்கள் அப்படியாய் தேவனுடைய மனிதன் என்று சொல்லி அவர்கள் ஒரு தனித்துவமான ஒரு ஆட்களாக இருக்கிறவர்கள் எப்படி மற்ற மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களைப் போலத்தான் இவர்களும் ஒரு மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த தேவன் அவர்களுக்குள்ளே இருந்ததினாலே, அந்த விசேஷித்த ஆவி அவர்கள் பெற்றிருந்ததினாலே அவருடைய வாழ்க்கை சற்று மற்ற மனிதர்களை பார்க்கலும் அவர்கள் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் தங்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் தேவனோடு சஞ்சரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா மனுக்களிடத்திலும் அவர்கள் என்ன செய்தார்களாம், தங்களுடைய ஆண்டவரை குறித்து அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுக்களிடத்திலும் அவர்கள் என்ன செய்தார்களாம், இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த யானோக்கும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாவீது தன்னுடைய காலத்திலே பார்க்கிற பொழுது அவன் தேவனோடு சஞ்சரித்து ஆண்டவருக்கு பிரியமாக ஊழியம் செய்தான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த அப்போஸ்தலர்களை, இந்த 12 அப்போஸ்தலர்களை நாம் பார்ப்போமே. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை அவர்கள் வெறுத்து, அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் தங்களை பூரணமாய் தாழ்த்தி அந்த தேவனுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மை, அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த சந்தோஷமான காரியங்களை ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவன். ஆபிரகாம் அவனுடைய ஐஸ்வர்யத்தினால் அவன் பூமி தாங்காதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வரும் காரியங்களை குறித்து நோக்கமாக இருந்தானாம். அவன் அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ஐஸ்வர்யங்கள், பூமியில் கொடுத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவர்கள் அதை பார்க்கலும் தனக்கு ஜீவனை கொடுத்த அந்த அன்பான தேவனை, ஏனென்றால் அவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவம், தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளில் இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த தேவனோடு நடக்கும் பொழுது, அந்த தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அந்த இயேசுவோடு நடக்கும் பொழுதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த உண்மையான சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும்.
ஒருவேளை நாம் எண்ணிக்கொள்ளலாம், நாம் கிறிஸ்தவனாக இருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுதினம் சஞ்சலமாக இருக்கிறது, ஏன் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கமாக இருக்கிறது, பொல்லாத காரியமாக இருக்கிறது. ஒன்று நாம் செய்வோமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து என்ன காரியம் வந்தாலும் அந்த தேவனோடு அண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவ அன்பை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மனைவியாக இருக்கலாம், நமக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், நமக்கு சொந்த பந்தங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும். ஒருவேளை நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உயிராக இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஜீவன் தான் நமக்குள் இருக்கிற அந்த ஆத்மாவோடு ஒன்றிணைந்து நம்மை அவருடைய ராஜ்யத்தில், அந்த சீயோன் பர்வதத்திலே அவர் நம்மை கொண்டு சேர்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த உலகத்தின் அன்புக்காக எந்த அன்பை பார்க்கலாம், அதுதான் ஆமனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னை பார்க்கலும் நீ அதிகமாய் என்னை நேசிக்கிறதாய, உன்னை பார்க்கலும் உன்னுடைய குமாரனை பார்க்கலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாய், உன் குமாரனை எனக்காக பலியிடு என்று. ஆனால் ஆபிரகாம் அதற்கொன்று தயங்கவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவன் ஆபிரகாமை விசுவாசித்ததினாலே, அவன் தேவனை ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவனை பலியிடுவதற்கு ஒப்புக் கொடுத்தார். அதே போலத்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மையில், இந்த பூமியிலே வாழுகிற நம்மையில் அவர் அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த குமாரனை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனமாக இருக்குவோம். அந்த அன்பு, அந்த தெய்வத்தை நமக்காக அவர் அனுப்பினார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அந்த நித்திய மீட்பை அவர் நமக்கு உண்டு பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு வாழுவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள், ஒருவேளை நமக்கு 120 ஆண்டுகளாக இருக்கலாம். 120 ஆண்டுகள் நாம் அந்த பூமியிலே எப்படி வாழ முடியும்? ஒரு 70 அல்லது பலத்தின் மிதியினால் 80. நம்முடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் தாக்குகிற பொழுது 50 வயசே நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படி நாம் 1000 வருஷங்கள் அதாவது அந்த பூமியிலே வாழ ஒரு மனுஷன் எப்படி ஆசை, இந்த பூமியே பிடித்து கொண்டு நாம் இருக்க எப்படி நமக்கு ஆசை வரும்? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இந்த பூமியிலே தேவனால் மீட்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள், அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே அந்த 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 தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நம் முழங்கால்களையும் அடக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த தேவன் நமக்காக இரத்தம் சிந்தி அவர் நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நினைவு, இந்த வாஞ்சை, இந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தை விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது. எல்லா நாளும், ஒவ்வொரு நாள் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அன்பை நினைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தும். அதிகாலை நேரத்திலே எழும்பி நாம் ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அப்பா, என்னை மீட்டு கொண்டீரே அப்பா, நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை நீர் மீட்டு கொண்டீரே அப்பா, எனக்காக உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த பூமியிலே நீர் அனுப்பி ஆண்டவரே, எனக்காக இரத்தம் சிந்தி இந்த நித்திய மீட்பை நீர் எனக்காக உண்டு பண்ணினீரே சுவாமி, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே, அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் தேவனோடு பேசுகிறோம், அவரிடத்திலே நாம் கேட்கிறோம், அப்பா எனக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாம் வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை அநேகர் சொல்லுகிறபடி தேவன் நம்மோடு வந்து தம்பி, சகோதரனே, தங்கச்சியே இப்படி என்று ஆண்டவர் பேச மாட்டார். நான் எப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே வேத வசனங்களை வாசிக்கிறோமோ அதுதான் தேவன் நம்மோடு பேசுகிறது. ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தைகள் ஒரு சட்டத்திட்டமாக, ஒரு ஜீவ புஸ்தகமாக அவர் எழுதி நம்முடைய கருத்திலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கிற பொழுது அந்த தேவனுடைய மகத்துவங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகத்துவங்கள், எப்படி பாவத்திலே வாழுகிற மனிதனை அவர் மீட்டுக்கொண்டார், எப்படி அந்த மனிதனுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து இந்த மீட்பை உண்டு பண்ணினார். நாம் இதை எப்படி அறிந்து கொள்வோம்? ஒருவேளை ஒரு வார்த்தைகள் ஒரு மனிதன் பேசினாலும் அது உண்மையா அல்லது பொய்யா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுதுதான் நிச்சயமாகவே அந்த தேவனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கேட்டு அந்த வார்த்தைகளை நாம் உணர்வு கூறுவோம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், அப்பா எங்களுக்காக நீர் அடிக்கப்படும் ஆட்டை போல, ஆண்டவரே மயிர் கத்திரிக்கிறவனிடத்திலே, ஆண்டவரே மகனமாக இருக்கிற ஆட்டை போல, ஆண்டவரே துன்மார்க்கர்கள், ஆண்டவரே அப்பா துன்மார்க்கர்கள், மனிதன் என்று சொல்ல தகுதியல்லாத மனிதன் கூட ஆண்டவரே உம்மை துப்பினான், உம்மை அடித்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் ஆண்டவரே பொறுமையோடு சகித்தீர்.
ஏனென்றால் ஆண்டவரே மனுக்குலம் ஒரு ஸ்திரியன் ஆண்டவரே பாவத்திலே அவர்கள் உற்பவிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே நீரோ பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தத்திலே உற்பவிக்கப்பட்டவர். ஆனால் இந்த மனிதனை தேவன் எதற்காக உருவாக்கி இருக்கிறீர்? அவர் உம்மோடு சேர்ந்து உறவாடும்படி ஆண்டவரே ஆளுகை செய்யும்படி ஒரு ஆளுகைக்காக தேவன் மனிதனை படைத்தீர். ஆனாலும் அந்த ஆளுகை அவன் ஆண்டவரே அந்த சட்ட திட்டங்களை மீறி உம்முடைய அன்பை மீறி அவன் வெறுத்ததினாலே அவன் களைந்து போனதினாலே பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததினாலே ஆண்டவரே அந்த பரிசுத்த சந்ததி இல்லாமல் போனது. ஆனால் அந்த பரிசுத்தத்தை மறுபடியுமாய் மனுக்குலத்திற்கு கொடுக்கும்படி நீரே எங்களுக்காக இறங்கி வந்து இரத்தம் சிந்தி அந்த நித்திய மீட்பை உம்முடைய சொந்த குமாரனை இறக்கி ஆண்டவரே அந்த சொந்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக அந்த மீட்பை தந்தீரே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுக்கு நன்றி. நாங்கள் அந்த வழியிலே நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே இது எல்லாருக்காகவும் சொந்தப்பட்ட இரத்தம் என்னுடைய நினைவாக இதை எங்கள் எல்லா நாளும் கை கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே ஒவ்வொரு நாளும் கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் இதை நினைக்கட்டும், உம்முடைய அன்பை நினைத்து துதித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து அப்பா உம்மோடு உறவாடி அந்த நித்தியத்தை நாங்கள் நோக்கி பார்த்து மேலானதை நோக்கி பார்த்து ஆண்டவரே மீட்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகி உம்மிடத்திலே அன்பு செலுத்தி உம்மோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த விசுவாச வாழ்க்கையிலே தகப்பனே நாங்கள் இன்னும் வளரட்டோப்பா. நாங்கள் இன்னும் வளரணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அனுதினமும் கீழாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் மேலாக ஆண்டவரே. ஏனென்றால் அந்த ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லா அன்பை பார்க்கலும் மேலான அன்பு உம்முடையது ஆண்டவரே. நாங்கள் முதலாவது இடத்திலே அன்பு செலுத்தட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களிடத்திலே முந்தி அன்பு செலுத்தி இருக்கிறீரப்பா. நீர் எங்களிடத்திலே முந்தி அன்பு செலுத்தி இருக்கிறீர். அதற்காகத்தான் பரிசுத்தவான்கள் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே துன்பத்தை ஆகலும் அவர்கள் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் எப்படியாகலும் அந்த மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நித்தியத்தை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சித்தார்கள் ஆண்டவரே. நாங்களும் கூட தகப்பனே இந்த உலகத்தின் மேன்மைக்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தகப்பனே அந்த உன்னதமான பாக்கியத்தை அந்த மீட்பை நாங்கள் நினைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவர். இந்த வேளையில் நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசர் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை உணர்த்தி இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அந்த நினைவு உம்மை குறித்ததான நினைவு அவர்களை ஒவ்வொரு நாளும் நெருக்கட்டும்ப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் முழு உள்ளமே பரிசுத்தாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமேன். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.